ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சில்லி கார்லிக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கட்டி பூண்டு உரிச்சி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஜாரில் 5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இதை அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம போய் சாதத்தை ரெடி பண்ணலாம். இப்போ 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை கேப்சிகம் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து செய்கிறதுனால கொஞ்சமாக போட்டு செய்கிறேன். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரினா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்லாம் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து துளசி அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் பாசுமதி அரிசிலையும் செய்யலாம், எந்த சாதத்துலையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் கூட வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் டைமில் இது செஞ்சு கொடுக்கலாம். லஞ்சுக்கு, மதிய லஞ்சுக்கு நம்ம இதை கொடுத்து விடலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம காயில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டு வதக்கணும். இப்போ வந்து இது சாதத்துக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம மல்லித்தழையை தூவி கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சில்லி கார்லிக் ரைஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். சில்லி கார்லிக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.